இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா Yamaha ஃபேஸரில் வந்து எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் தான். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா Yamaha ஃபேஸருக்கும் பொருந்தும் எஃப்இசட்டுக்கும் பொருந்தும். ஸோ இந்த வண்டியில் இக்னிஷன் கீயை ஆன் பண்ணோம்னா எந்த விதமான டிசி சப்ளையும் ஒர்க் ஆகாது. அதாவது இண்டிகேட்டராக இருக்கட்டும், ஹாரனாக இருக்கட்டும், செல்ஃபாக இருக்கட்டும், ஹெட்லைட் வந்து டிசி ஹெட்லைட்டாக இருக்கட்டும், எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் இது லாக் செட் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ரெண்டாவது வந்து கில் சுவிட்ச் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து டிசி சப்ளை கரெக்டாக வரும். ரெண்டாவது நம்ம இந்த கீழ் சுவிட்சை நல்லா பார்த்துக்கணும், ஏன்னா அதில் சப்ளை இல்லாட்டினாலுமே இந்த மாதிரி வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி சப்ளை கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பேட்டரியிலேருந்து சார்ஜிங் கம்மியாக இருந்தாலோ டெட்டாக இருந்தாலோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வரும். ஸோ பேட்ரி வோல்டேஜ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியில் பேட்ரி வோல்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு 12.64. ஸோ வோல்டேஜ் வந்து இந்த சைடில் வந்து பிரச்சனை இல்லை, வோல்டேஜ் வந்து பக்காவாக தான் இருந்துச்சு. அடுத்து வந்து நம்ம செக் பண்ணுறது வந்திங்கன்னா இந்த சிடியில் மேலே வந்த ரிலே, அப்போ பார்த்திங்கன்னா இந்த சிடியில் வந்த ரிலே மேலே வரதில் மினி ரிலே, அந்த நேனோ ரிலே தான் பார்க்கணும். அதுலேயும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாலுமே வரும். ஸோ இப்போ இந்த வண்டியில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த செல்ஃப் ரிலேயில் தான் பார்க்கணும். இந்த செல்ஃப் ரிலேயில் தான் முக்கியமானதே. ஸோ இந்த செல்ஃப் ரிலேயில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் 3 வயர் வரும். அதாவது 2 ப்ளூ வரும். அந்த ப்ளூவில் ஒரு ப்ளூ ஒயிட்டும் ஒரு ப்ளூ வந்து பிளாக் லைன் கிராஸ் ஆகிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் லைனு. ஸோ பேட்ரி வோல்டேஜ் இதில் பார்த்துட்டோம் ஆல்ரெடி, கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த பேட்ரி வோல்டேஜ் லைன் இந்த ஒரு 3வது வயராக ரெட் கலர் வயர் பார்த்திங்களா, அதில் வரணும். ஏன்னா இந்த பேட்டரியிலேருந்து கனத்த வயர் போது பார்த்திங்கன்னா அந்த ரிலேக்கு போயிட்டு அந்த ரெட் வயர் வழியாக அவுட்புட் வரணும். ஸோ இப்போ பேட்டரியில் 12 வோல்ட் பார்த்தீங்க. இப்போ ஆனால் அந்த ரெட் வயர் பார்க்குறோம் பார்த்திங்களா, இந்த ரெட் வயரில் ரிலேயில் ரெட் வயர் இருக்கும். அந்த ரிலேயில் வந்து ரெட் வயரில் வந்து நமக்கு இந்த கனத்த வயர் போகிற வழியாக வர வோல்டேஜ் அந்த ரெட் வயரில் வரணும். வந்தால் தான் நம்ம எல்லா டிசி சப்ளையும் சப்ளை ஆகும். ஸோ இப்போ இதில் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 1.23 தான் இருக்குது. இப்போ இந்த 1.23 இருக்கனால தான் பார்த்திங்கன்னா பிரச்சனையே, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம இப்போ அந்த டேரெக்டாக அந்த ரெட் வயர்லேருந்து நம்ம பேட்டரியோட அந்த ப்ளஸ்க்கு வைக்கிறேன் பாருங்கள். அந்த டேரெக்டாக அந்த ரெட் வயர் ரிலேயில் உள்ள ரெட் வயர்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு வைக்கிறப்ப என்ன நடக்குன்னு பாருங்கள். எல்லாமே ஒர்க் ஆகுங்க இல்லையா, பார்த்திங்கன்னா தெரியும். இக்னிஷன் ஆன் ஆகிருக்கு. ஸோ கில் சுவிட்சையும் நம்ம ஆன் பண்ணி வச்சுக்குவோம், ஏன்னா அது வண்டி ஸ்டார்ட்டுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ ஹார்ன் இண்டிகேட்டர் எல்லாமே டிஸ்பிளே பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த ரெட் வயரில் வச்சா எடுக்குது. ரெட் வயரை வந்து டேரெக்டாக பேட்டரியோட த்ரூ பண்ணோம்னா எடுக்குது. ஹெட்லைட் ஆன் பண்ணும், ஹெட்லைட்டும் கரெக்டாக எரியுது. எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் வயர் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக லாக் செட்டுக்கு இக்னிஷன் லாக் செட்டுக்கு போகிறது. அந்த ரிலேயில் உள்ள அந்த ரெட் வயர் வந்து பார்த்திங்கன்னா லாக் செட்டுக்கு போகிறது. ஸோ அந்த வயர் வந்து பார்த்திங்கன்னா ரிலே வழியாக லூப் ஆகி அந்த கனத்த வயர் வழியாக வரும். ஸோ அதுதான் இதில் ஒரு மெத்தடே. இந்த ரிலேயில் வந்து பார்த்திங்கன்னா இது செல்ஃப் ஸ்டார்ட் ரிலேன்னு நம்ம விட்டுருவோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இக்னிஷன் லைனுக்கே போகிற மெயின் ரிலேயாக இருக்குது, மெயின் சப்ளையாக இருக்கிறது. இந்த செல்ஃப் ஸ்டார்ட் ரிலேயில் இன்டகிரேட்டட் வித் இக்னிஷன் லைனும் கலந்துருக்கும். ஸோ அந்த ரெட் வயரில் கரண்ட்டு ரிலே வழியாக போகாட்டினாலுமே எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ இந்த வண்டியில் அதுதான் பிரச்சனை. ஸோ இப்போ அந்த மாதிரி ஆனதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் வயர்லேருந்து டேரெக்டாக பேட்டரிக்கு லூப் பண்ணி பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு டெஸ்டிங் மெத்தட் தான் பார்க்கணும், ஆனால் இது இப்படியே பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரிலே மாற்றினா கரெக்ட் ஆயிரும். அந்த ஹோல் ரிலே அசம்பிளி இருக்குங்க இல்லையா, அந்த ரிலே அசம்பிளி ஹோலாக மாற்றினோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், எந்த விதமான ப்ராப்ளம் வராது. ஸோ இப்போ அந்த ஹோல் ரிலே மாற்றுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா ஒரு ஃபியூஸ் அசம்பிளியை போட்டு விட்டுடலாம். அந்த ரெட் வயர்லேருந்து எடுத்து நம்ம ஃபியூஸ் அசம்பிளியை போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க, விரிஞ்சிடும். நான் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஃபியூஸ் அசம்பிளி. அந்த ரெட் வயரை வந்து கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஃபியூஸ் கேரியில் கொடுத்துடலாம். நான் இந்த ஃபியூஸில் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு மேலே கனத்த பிளேட் ஃபியூஸ் வரும் பார்த்தீங்கன்னா 15 amps, அது கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். இந்த ஃபியூஸ் அசம்பிளியோட இது சாம்பிள் காமிக்கிறக்காண்டி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபியூஸ் வந்து டேரெக்டாக பேட்டரி கொடுத்துடலாம், ஏன்னா ஃபியூஸ் எல்லாம் கொடுத்தோம்னா நமக்கு ஷார்ட் ஆனாலும் தெரியாது. ஸோ இந்த செலவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப மிச்சப்படுத்த முடியும். நமக்கு அதாவது நம்ம வந்து கஸ்டமர் கொஞ்சம் நல்லா பண்ணித்தரதுக்கு, செலவை குறைச்சி பண்ணித்தரதுக்கும் இது வந்து வசதியாக இருக்கும். ஏன்னா அந்த ரிலேயை வாங்கினோம்னாலே ரிலேயே ஒரு 250 வந்துடும். ஸோ 250 நம்ம லேபரும் சேர்ந்து போகிறப்போ இந்த கம்ப்ளைண்ட்டுக்காண்டி நம்ம அதிக செலவு பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஒரு 15 amps ஒரு ஃபியூஸ், அதாவது பிளேட் ஃபியூஸ், நம்ம இந்த கிளாஸ் ஃபியூஸ் யூஸ் பண்ண வேண்டாம், நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பண்ண வேண்டாம். பிளேட் ஃபியூஸ் வரும் பார்த்திங்கன்னா அந்த அசம்பிளியோட வாங்கி போடுங்க. கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த ஃபியூஸ் அசம்பிளி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மணி சேவிங்காகவும் இருக்கும், நமக்கு வந்து டைம் சேவிங்காகவும் இருக்கும். கிடைக்காத பட்சத்தில் இந்த ரிலே வந்து கொஞ்சம் அவங்க பட்ஜெட்டில் பண்ணணும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இந்த ரிலே கிடைக்காத பட்ஜெட்டிலும்
இந்த மெத்தடையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வயர் வந்து ரிலேக்குள்ளே போய் நமக்கு கிடைக்காட்டினால் இந்த கம்ப்ளைண்ட் வரும், நம்ம இப்போ பார்த்த கம்ப்ளைண்ட்டு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல யாருக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நம்ம பைக் எலக்ட்ரிஷியன் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.